السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، ما بعد. فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن تعدوا نعمة الله لا تحصوها وإن الله لغفور رحيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: نعمتان عظيمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அவர்கள் அனைவர்களுக்கும் எல்லா விதமான ஆஃபியத்துகளையும் தருவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்களை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட இந்த ஆரோக்கியம் இருக்கின்றது, இது மிகப்பெரிய ஒரு செல்வமாகும். மிகப்பெரிய ஒரு செல்வம். அதற்கு இந்த உலகத்தில் ஈடாக எதையுமே சொல்ல முடியாது. காசு, பணம், சொத்து, செல்வம் இவைகள் எல்லாம் விட மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்று சொன்னால் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த ஆரோக்கியமாக இருக்கின்றது. பொதுவாக சொல்லுவார்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். குறைவே இல்லாத செல்வம் அது எது என்று சொன்னால் நோய் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. இந்த ஆரோக்கியத்தின் மதிப்பை மனிதன் எப்பொழுது உணர்கின்றான் என்று சொன்னால், ஆரோக்கியத்தினுடைய நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என்பதனுடைய மதிப்பை மனிதன் எப்பொழுது உணர்வான் என்று சொன்னால், தனக்கு ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்படும் பொழுதுதான் மனிதன் உண்மையாக உணர்வான். அவன் உணரும் தருணம் அதுதான், ஆஹா, நான் இவ்வளவு காலம் ஆரோக்கியமாக இருந்தேன். அவன் உணரும் தருணம் அதுவாக இருக்கின்றது. எப்பொழுது அவன் பாதிக்கப்படுகின்றானோ அப்பொழுது. அவன் நல்ல முறையிலே இருக்கும் பொழுது அதை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களுக்கு மிகப்பெரிய மாபெரும் 2 நியாமத்துகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. 2 நியாமத்துகள், மாபெரும் நியாமத்துகள். அது அருட்கொடை, மாபெரும் அருட்கொடை. அது சொன்னார்கள், அதிலே ஒன்றுதான் அந்த மாபெரும் அருட்கொடையை பற்றி மனிதர்களில் அதிகமானவர்கள் பொதுநோக்காக இருக்கின்றார்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய நியாமத்துகள் 2 அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த 2 நியாமத்துகளில் மனிதர்கள் மிகவும் பொதுநோக்கானவர்களாக, அதை பற்றி ஒன்றுமே அதை பற்றி பொருட்படுத்தாதவர்களாக இருக்கின்றார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலே ஒன்று சொன்னார்கள், அஸ்ஸஹத்து வல் ஃபராக். ஒன்று அஸ்ஸஹத்து, ஆரோக்கியம். இன்னொன்று ஃபராக், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட நேரம், ஓய்வு நேரம், நமக்காக கொடுக்கப்பட்ட நேரங்கள். இந்த 2 விஷயங்களில் மனிதன்
மனிதன் மிக மிக பொதுபோக்கானவராக இருக்கின்றார் என்பதாக சொன்னார். உண்மையில் பார்க்க போனால் இந்த 2 நியமத்துகளும் மாபெரும் நியமத்துகள். இந்த அருட்கொடை என்ற நியமத், இந்த ஆரோக்கியம் என்ற இந்த அருட்கொடை இருக்கின்றது. எப்படிப்பட்ட அருட்கொடை, எதற்காக அல்லாஹ் அதை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால், இவைகளை நாம் நினைத்து 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 அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு இப்பொழுது ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால், இதை நான் நினைத்து 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 அல்லாஹ்விற்கு, அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றாயே, உனக்கே எல்லா நன்மை, எல்லா விதமான நன்றி உனக்கே எல்லா புகழும் என்று நாம் அல்லாஹ்விற்கு மிக அதிகமாக நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால், ஆரோக்கியம் என்பது ஏதோ அல்லாஹ்வை மறப்பதற்கோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுவதற்கோ, பாவங்கள் செய்வதற்கோ மனிதன் அவைகளை பயன்படுத்தி விடக்கூடாது. பொதுவாக மனிதன் எப்பொழுது எல்லை மீறுகின்றான், பொதுவான மனிதன் அல்லாஹ் தாலாவால் அல்லாஹ் நாடியபடி சில மனிதர்களை தவிர பொதுவாக மனிதனுடைய எண்ணம் இதுவாக இருக்கும். தான் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எல்லா விதமான பாவங்களையும் செய்வதற்கு அவன் முற்படுவான். அவனுக்கு துணிச்சல் வரும். எப்பொழுது வரங்க? ஆரோக்கியமா இருக்கான். அப்ப என்ன செய்வாங்க? சைத்தான் அவனை பலவிதமான பாவங்கள் செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருப்பான். எதை வேண்டுமானாலும் செய் என்பதாக அவனை தூண்டிக்கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுவான். ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது மனிதனுடைய பேச்சு எப்படி இருக்காங்க? அவனுடைய பேச்சு தனியாகும். எப்படி இருக்குன்னு சொன்னா, அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும்? அவனுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையில நான் சொல்றதுதான் சட்டம், நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் செய்வேன், என் பேச்சு தான் நீ கேட்கணும், என் பேச்சுக்கு மாறு பேச்சு இல்லை. இப்படியாக மனிதனுடைய அந்த ஆணவ போக்கு அதிகமாக இருக்கும். எப்பொழுதுங்க? ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும் பொழுது. அல்லாஹ் அதுக்கு ஆரோக்கியம் கொடுத்தான். ஆரோக்கியம் என்பது பாவம் செய்வதற்கோ அல்லது அடுத்த மனிதர்களை துச்சமாக கருதுவதற்கோ சாதாரணமாக பார்ப்பதற்கோ அல்ல. மாறாக அல்லாஹ் எதற்காக ஆரோக்கியத்தை கொடுத்தான்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக, அதை நினைத்து நாம் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை ஈடுபடுவதற்காக. சரி, இப்படி இருக்கக்கூடிய அந்த மனிதன் தான் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அப்படியே ஒரு மெடுக்காக நடந்த மனிதன், அவனுக்கு ஆரோக்கியம் குறைய ஆரம்பிச்சு வைக்கிறேன், உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அப்படியே மீட்டர்ல இறங்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் இறங்கிட்டே வரும். இப்படி மிடுக்காக பேசிய மனிதன் ஒரு கட்டத்துல ஆரோக்கியம் இழந்து விட்டான், உடம்பு சரியில்லாத ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அவருடைய பேச்சு எப்படி இருக்குங்க? நான் நல்லா இருந்தேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா ஒரு இதான் பேசிட்டு இருந்தான், மிடுக்கா பேசிட்டு இருந்தான். இப்ப என்ன செய்யுங்க? பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நல்லாதான் இருந்தேன், என்னன்னு தெரியல, நேற்றிலிருந்து ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னோன்னே அந்த மிடுக்கெல்லாம் இருக்குமான்னு சொன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். கண்ணியமிக்கவர்களே, இங்குதான் நாம் யோசிக்க வேண்டும். மனிதன் பலகீனமானவன். தனக்கு ஆரோக்கியம் இருக்கும் பொழுது மிடுக்காக பேசுவான், எடுத்தறிந்து பேசுவான், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அந்த ஆணவத்தோடு இருப்பான். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு ஆரோக்கியத்தை குறைய ஆரம்பித்து விட்டால் அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுவான். கண்ணியமிக்கவர்களே, ஆரோக்கியம் என்பது எதற்காக என்று சொன்னால், நாம் வணக்க வழிபாடுகளில் கழிப்பதற்காக நாம் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் என்பது ஏதோ நான் முன்பு சொன்னதை போல பாவங்களை செய்வதற்கோ எல்லைகளை மீறுவதற்கோ அல்ல. நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் சொன்னால், அந்த ஆரோக்கியத்தின் சமயத்திலே நாம் அல்லாஹ்வை அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். அவனை அதிகமாக இபாதத்துகளை ஈடுபட வேண்டும். ஆரோக்கியத்தின் போது அதிகமாக இபாதத்துகளை ஈடுபட வேண்டும். சில நேரங்களில் நாம் ஆரோக்கியத்தை இழந்துவிட்ட பிறகு சில மனிதர்கள் யோசிப்பார்கள், நான் நல்லா இருக்கும் பொழுது நல்லா இபாதத் செய்யலாம்னு நினைச்சேனே. சில நேரங்களில் மஸ்ஜிதிற்கு கூட சொல்ல முடியாது, வீட்டோடு முடங்கி விடுவார். அது போன்ற நேரங்களிலே அந்த மனிதர் யோசிப்பார், மஸ்ஜிதுக்கு போகலாம் என்று நினைத்தேன், ஆனால் என்னை அழைத்து செல்வதற்கு ஆள் இல்லையே. ஆள் இல்லாமல் போகக்கூடிய நேரத்தில் நாம் தயாராகி மஸ்ஜிதுக்கு வரவில்லை,
முடியவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் வரும் நாம் வருத்தப்படுவோம். அந்த நேரத்திலே வருத்தப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த ஆரோக்கியத்தை இன்று முதல் நாம் அதை கண்ணியமாக கருத வேண்டும். அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக அவையில் நாம் எடுக்க வேண்டும். நிறைய இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆரோக்கியத்தை கேட்கும்படி நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சமயம் மெம்பர் படி மேலே ஏறி அழுகுறாங்க. கொஞ்ச நேரம் அழுதுட்டு சொன்னாங்க, பாருங்க, இந்த தருணத்துல இதே மெம்பர் படியில கடந்த வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள் என்று சொன்னார்களே, இதே இடத்தில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள். மனிதன் கேட்கக்கூடிய துவாக்களிலே ஆரோக்கியத்தை விட சிறந்த துவா வேறு எதுவும் இருக்க முடியாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானுக்கு பிறகு, நல்ல உறுதியான ஈமானுக்கு பிறகு ஆரோக்கியத்தை விட சிறந்த துவாவை மனிதன் வேறு எதையும் கேட்டுவிட முடியாது. அந்த அளவிற்கு ஆரோக்கியத்தை கேட்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்துல ஒரே ஒரு துவா தான் கேட்கணும், சிறந்த துவாவாக இருக்கணும், அந்த ஒரு துவா அதை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் ஒன்று தான் கேட்கணும், அதில் எல்லாமே அடங்கிடும். அந்த ஒரு துவாவை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு ஆஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஆரோக்கியத்தை கேட்டுவிட்டால் மனிதனுக்கு எல்லா விதமான நியமத்துகளை கிடைத்ததை போன்றுதான் ஆஃபியத் என்று சொன்னால் அதுதான் ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை நீங்கள் கேளுங்கள். இந்த உலகத்திலும் நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள், மறுமையிலும் ஆரோக்கியத்தை கேளுங்கள். துன்யாவில் ஆகிரா, உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு ஆஃபியத்தை கேளுங்கள். இந்த உலகத்திலே நான் ஆரோக்கியமாக இருந்து விட்டேன், அதுவும் போதாது, மறுமையிலும் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், இரண்டிற்கும் சேர்த்து நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஆரோக்கியத்தின் மகிமை மனிதன் உணர வேண்டும். அதை உணர்ந்தால் மட்டும்தான் மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவனாக தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நியமத்துகளை உண்மையாகவே அவன் அருட்கொடையாக கருதியதற்கு சமமாக இருக்கும். இதை பெருசாக எடுக்கலை, இப்போ ஆரோக்கியம் இருக்கு, அதை நான் பெருசாக கண்டுக்கலை அப்படின்னு சொன்னால் அதை அவன் உண்மையாகவே அவன் நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைய உலகத்திலே ஆரோக்கியத்திற்காக மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் எப்படி என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கின்றான், என்ன தியாகம் வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கின்றான் மனிதன். அதிகாலையில் எழுவது, ஓடுவது, குதிப்பது, எங்கு வேண்டுமானாலும் நான் செய்கின்றேன், எனக்கு ஆரோக்கியம் வேண்டும். பார்க்கிறோமல்ல, ஆரோக்கியம் பெறுவதற்காக மனிதன் எதையோ செய்து பார்க்கின்றான். ஏன்? மனிதனுக்கு புரிகின்றது ஆரோக்கியம் மட்டும்தான் எனக்கு மிக மிக முக்கியமானது. வேறு காசு, பணங்கள் இவைகளெல்லாம் நாம் அவ்வப்போது நாம் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் ஆரோக்கியத்தை இழந்து விட்டால் ஒரு காலத்திலும் அதை பெற முடியாது. பாருங்க, ஒரு ஹக்கீம் சாப்பிடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார், கடுமையான ஏழ்மையில் உள்ள மனிதர். அவர் மருத்துவராகவும் இருக்கின்றார், அறிஞராகவும் இருக்கின்றார். அவர் இடத்துல வராரு, கடுமையான ஏழ்மையில் இருக்கக்கூடிய அவர் வந்து இந்த மாதிரி முறையிடுறார், எனக்கு எல்லாம் ரொம்ப ஏழ்மையை கொடுத்துட்டானே, கஷ்டத்தை கொடுத்துருக்கானே. பாருங்க, அந்த செல்வந்தர்களை பார்த்தா மாட மாளிகைகள் என்ன, கார் என்ன, கோபுரங்கள் என்ன, அவர்களுடைய சொத்துக்கள் என்ன, இவ்வளோ கொடுத்துருக்கின்றான். எனக்கு அல்லாஹ் என்ன செய்யலைங்க, இதளவுக்கு ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு அவர்கிட்ட அந்த மருத்துவர்கிட்ட முறையிடுறார்.
அப்போ அவர் சொல்றாரு, முறையிட்டு இவ்வளோ சொத்து செல்வங்கள் எல்லாம் அந்த செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் என்ன விட்டுட்டானோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுறாரு. உடனே அந்த மருத்துவர், அப்படியாப்பா, சரி, நேராக அவரை அழைச்சிட்டு, சரி வா என் கூட வாமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாரு. எங்க திரும்ப அழைச்சிட்டு போறாரு? ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்க பல பிரிவுகள் இருக்கின்றது. அந்த பல பிரிவுகளிடம் அங்க போய் ஒரு பிரிவா என்ன செய்யறாருங்க, கூட்டு போய் அழைச்சிட்டு போய் காட்டுறாரு. பாப்பா அப்படின்னு அழைச்சிட்டு போறாரு. அந்த பிரிவில் போறாரு, இதய நோயாளிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு பிரிவில் போறாரு, மூச்சு விடாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படியாக ஒவ்வொன்றாக என்ன செய்யறாங்க, அது எல்லா வாடையும் கொண்டு போய் காமிச்சிட்டே வர்றாரு. பல நோய்கள்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க மனிதர். இப்படியே ஒவ்வொரு பிரிவாக காமிச்சிட்டு கடைசியா வந்து சொல்றாரு, பாத்தியாப்பா மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க பாத்தியா? அவர் சொன்னார், பார்த்து. அப்போ இவ்வளவு பேருக்கு அல்ல இவ்வளவு நோய்களை எல்லாம் பங்கிட்டு கொடுத்துருக்கிறானே, உனக்கு அல்ல கொடுக்கல அந்த பங்குல நீ யோசிக்க வேண்டாமா? இப்போ நான் அந்த செல்வந்தருக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை கண்டு நீ என்ன செஞ்ச, அல்ல எனக்கு கொடுக்கலையே அந்த பங்குன்னு சொல்லி வருத்தப்பட்டியே. இங்கு இத்தனை நோயாளிகளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் நோயை எல்லாம் உனக்கு கொடுத்தானா? இல்லை, இதுக்கு நீ எவ்வளவு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செஞ்சார், அவர் உணர்த்த. ஆக கண்ணியமிக்கவர்களே, ஆரோக்கியத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமாக கேட்பது. அல்லாஹ் நமக்கு நிறைய நியமத்துகளை வழங்கி இருக்கின்றான். நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆனுடைய வசனத்தில் எதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வைன் தாழ்ந்து நியமத்துல்லாஹ் லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த நியமத்துகளை, அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் எண்ணி முடிக்க முடியாது. நாம விடக்கூடிய மூச்சு இருக்கின்றதே, அது எத்தனை பெரிய நியமத்து தெரியுமா? நாம இன்னைக்கு ஆரோக்கியமா மூச்சு விடுறோமே, மூச்சு நம்மால் விட முடியவில்லை என்று சொன்னால் உலகமே சேர்ந்தால் நம்மால் முடியுமா? செயற்கை சுவாசத்தை பயன்படுத்தலாம் எவ்வளவு காலம். இன்றைக்கு எதுவுமே இல்லாமல் நான் மூச்சு விடுகின்றேனே, அல்லாஹ்விற்கு நான் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு மூச்சுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாம் உட்காரும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், தூங்கும் பொழுதும் இந்த மூச்சுக்காக வேண்டி நாம் எதையாவது வரி செலுத்துகின்றோமா? கரண்ட் ஓடுது, அதுக்காக என்ன செய்யறாங்க, இபி ஆபீஸ்ல நம்ம பில்லு கட்டுறோம். நாம விடக்கூடிய இந்த மூச்சுக்கு ஏதாவது அல்லாஹ் பில்லு வாங்கினான்னு சொன்னா முடியுமா? நம்மளால கட்ட முடியுமா? அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த ஆக்சிஜனுக்கு அல்லாஹ் பில்லை கேட்டால் நாம எங்க போவோம்? நியமிக்கவர்களே, அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த நியமத்துகளை ஒவ்வொன்றாக நாம் யோசிக்க வேண்டும். எத்தனை நியமத்துகள், உடலிலே பலவிதமான நியமத்துகளை கொடுக்கின்றான். சாப்பிடுகின்றோம், அது ஜீரணமாகின்றது, வெளியே வருகின்றது. இதற்காக நான் என்ன செய்தேன்? மறைவான நியமத்துகள், அல்லாஹ்வால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நியமத்துகள். எப்படி மூச்சு விடுவது மறைவாக இருக்கின்றதோ, அதே போன்று உடலில் உள்ள இயக்கங்கள் எல்லாம் மறைவாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இவைகளை எல்லாம் மனிதனை யோசிக்க சொல்லுகின்றான். மனிதா, இவைகளை யோசித்து யோசித்து நீ அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக மாற வேண்டும். அல்லாஹ் எனக்கு இத்தனை நியமத்துகளை கொடுத்திருக்கின்றானே, ஒவ்வொரு தருணத்திலும் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம கழிவறைக்கு போயிட்டு வெளியில வரும்பொழுது நாம் என்ன சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ், குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்னிடத்தில் இருந்த அசுத்தங்களை நீக்கிய, நோவினை தரக்கூடிய அசுத்தங்களை என்னை விட்டு நீக்கிய அல்லாஹ்விற்கே எல்லாம் புகழும் என்று மனதால் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். சிறுநீர் கடித்து விட்டு வெளியே வருகின்றோம், அல்லாஹ்விற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், என்னை விட்டு நீ இந்த அசுத்தங்களை நீக்கினாயே. யார் நீக்கியது? அல்லாஹ் நீக்கினான். அல்லாஹ் நாடினால்தான் அது வெளியே வரும். இல்லை என்று சொன்னால் அது வெளியே வராது. வரவில்லை என்று சொன்னால் எத்தனை பெரிய கஷ்டம். கண்ணியமிக்கவர்களே, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மாபெரும் அருட்கொடைகளாக இருக்கின்றது. இவைகளை நாம் நினைத்து நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு பொழுதும் நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்பவர்களாக மாறிவிடக்கூடாது.
வழங்கப்பட்ட இந்த நியாமத்துகளை கொண்டு, அருட்கொடைகளை கொண்டு அல்லாஹ்விற்கு மாறு செய்பவர்களாக, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறக்கூடியவர்களாக எந்த நேரத்திலும் நாம் ஆகிவிடக்கூடாது. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த நியாமத்துகளுக்கு நீங்கள் அதிகமாக நன்றி செலுத்தி வாருங்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ்வை அதை என்ன செய்கிறாங்க, அதிகப்படுத்துகின்றான். இன்னைக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அதுக்கு நான் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தினால் இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் நீட்டித்து தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை முழுமையாக விளங்கி அல்லாஹ்விற்கு அந்த நியாமத்துகளுக்காக நாம் நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.